பாண்டிச்சேரி பிஜிஎன்ஸ், நான் உங்கள் தங்கவேலு. இந்த வீடியோவில் புறா முட்டையிலேருந்து வெளியே வருது இல்லையா, அதை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பாங்க, பல நண்பர்கள் பார்க்காம இருப்பாங்க இதெல்லாம். ஏன்னா ஒரு சில புறாக்கள் மட்டுமே வச்சுருக்கிறவங்களுக்கு இது பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். புறா வளர்க்காதவங்களும் இதை பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக நினைப்பாங்க. ஆனால் புறா யூஸ்வலாக வளர்க்குறவங்களுக்கு இதனால சாதாரணமான விஷயம் தானே, இதை போய் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கான்னு நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. அந்த நண்பர்களுக்கான பதிவு இது கிடையாது. இதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு சின்னதாக இன்றைக்கி காலையில் கூண்டுக்கு போகும்போது கரெக்டாக 8:30 மணிக்கு இந்த நிகழ்வு நடந்தது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நடந்தது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன் இதை, ஏன்னா அவ்வளோ நேரம் இதில் பார்க்க முடியாது, இதில் பேசுகிறதுக்கும் ஒன்றும் இருக்காது. 25 நிமிஷம்லாம் நீங்கள் 30 மணி நேரம்லாம் பார்க்குறது தான் வேஸ்ட்டு, ஒரு படம் பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்புறம். அதனால் இதை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டியிருக்கேன். ரொம்ப ஷார்ட் பண்ணாலும் 4 நிமிஷத்துக்கு மேலே தான் வருது, அதுக்கு கம்மியாக பண்ண முடியல. ஓகே, இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் என்ன எழுதியிருக்கேன், SSJ அப்படின்னு. இது புறாவுடைய பேர். புறாவுடைய பேர்னால் ஒரு வெரைட்டி இருக்குது இல்லைங்களா, ஃபேண்டல், சிராஜ், ஆஸ்திரேலியன், சாதா, முஸ்கி, கர்ணா, ஹோமர், அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா சிராஜியோட ஷார்ட் ஃபார்ம் SSJன்னு போட்டு வச்சுருப்பேன். இது சிராஜியோட சிக்கு. இது பார்த்திங்கன்னா முட்டை இட்டது சிராஜி. ஆனால் இப்போ அடகாத்து குஞ்சு பொறிக்கிறது பார்த்திங்கன்னா சாதா கிட்ட வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு என் பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கண்டிப்பாக ஃபேன்சி கிட்ட அதோட முட்டையை 3 கிளச்சுக்கு ஒன்ஸ் தான் நான் கொடுப்பேன். மற்ற டைமில் அதோட முட்டையை எடுத்து சாதா புறாக்களுக்கு மாற்றி வச்சுருவேன். ஏன்னா இதில் அந்த புறாவோடைய நேம் மட்டும் எழுத மாட்டேன், கீழே புறா என்றைக்கு முட்டை இட்டுடுச்சு, அது என்றைக்கு போட்ட முட்டை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இது நம்ம தினமும் புறாக்களுக்கு தீனி போடும்போது நான் சுற்றி பார்ப்பேன், கூண்டில் புதுசாக எதாவது முட்டை இட்டுருக்கான்னு பார்ப்பேன். சாதா புறாக்களும் சரி, ஃபேன்சி புறாக்களும் சரி. ஏன்னா அப்போ இட்டால் தான் நமக்கு கரெக்டாக டேட்டு மாற்றி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் அந்த டேட்டில் டைம் இல்லை, அந்த தேதியில் எந்த புறா மாற்றி முட்டை வைக்கிதோ அந்த புறா கிட்டேருந்து முட்டையை மாற்றி ஃபேன்சி கிட்டேருந்து சாதா கிட்ட மாற்றி வைப்பேன். அதை பற்றி விரிவான வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட பழைய வீடியோ எல்லாத்தையுமே லிங்க் கொடுக்குறேன், வித் டைட்டிலோட. புறா முட்டையை மாற்றி வைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோடைய வீடியோவும் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80 வீடியோ கிட்டே போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாத்தோடைய வீடியோவும் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பாருங்கள். நிறைய நண்பர்கள் நிறைய டவுட்டு கேட்குறீங்க, போட்ட டவுட்டே கேட்குறீங்க. அதனால தான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கு கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கீழே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தபடி ஓகே, ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப வேகமாக போய்கிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வர விஷயம் நடக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நடக்கும். இது நான் 1/2 hour வெயிட் பண்ணி எடுத்த வீடியோ இது. அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது புறா எத்தனை நாளில் முட்டை குஞ்சு பொறிச்சு வெளியே வரும்னு. அவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதுவே சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது, வெறும் வாயை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அதை ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். புறா முட்டை மொதல் நாள் ஒரு முட்டை இடுதுன்னா ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த முட்டை இடும். ஒரு சில புறாக்கள் 2 நாள் கேப் விட்டு கூட முட்டை இடும். அதுக்கு அடுத்தபடி புறா அடகாக்கிறது 2 புறாவும், ஆண் புறாவும் பெண் புறாவும் மாற்றி மாற்றி அடகாக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் இது. சரிங்களா, முட்டை 17 நாள்லேருந்து 19 நாளுக்குள்ளே குஞ்சு பொறிச்சு இந்த மாதிரி வெளியே வந்துடும். இந்த குஞ்சு வெளியே வந்துருச்சு. முதல்ல சொன்ன மாதிரி தான், இது உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணால் தான் இந்த விஷயத்தை பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு